ராஜேஸ்வரி, டெல்லி மாநில முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு இரண்டாவது முறையாக ஜாமீன் வழங்கப்பட்டது. தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக அவருக்கு ஏற்கனவே ஒரு முறை ஜாமீன் வழங்கப்பட்டது. இப்போது இரண்டாவது முறையாக டெல்லி நீதிமன்றம் ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அளித்த ஜாமீனை டெல்லி உயர் நீதிமன்றம் அதற்கு ஸ்டே கொடுத்து இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த தடையை நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அப்போது உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்க இருக்கிற சூழ்நிலையில் அது தொடர்பாக தாங்கள் எதுவும் அறிவிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. அதில் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியே விடுதலையாவதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்று திட்டவட்டமாக நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். இதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலையாவதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. டெல்லி மாவட்ட ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றம் ஸ்டே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த ஸ்டே உத்தரவு நீடிக்கிறது என்று தெரிவித்திருப்பதால் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலையாகி வெளியே வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. டெல்லி மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இரண்டாவது முறையாக வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு இடைக்கால தடை விதித்தது செல்லும் என்றும் அந்த தடை தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்திருக்கிறது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.